அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 26ஆம் ஆண்டுக்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. சரிங்களா? இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நமக்கு விவசாயிகளுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள், அதாவது நன்மைக்காக இந்த பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க இல்லையா பயிர்க்கடன்கள், அதற்காக தள்ளுபடி தொகையாக தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக சிறு குறு விவசாயிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில மீண்டும் 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும், என்னையிலேருந்து இந்த ஸ்கீம் எல்லாம் செயல்படும், அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்கீம் அப்டேட்டுங்க. இது தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஸ்கீம் என்னன்னா, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஸ்கீம் கூட சொல்லலாம். ஆமாங்க, நகைக்கடன் தள்ளுபடி. சரிங்களா? நீங்க கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராம வங்கிகளை வச்சிருந்தாலும் சரி, இல்லை இந்தியன் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, இல்லை எஸ்பிஐ பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, சரிங்களா? எந்த வங்கிகளை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ரூல்ஸ் தான். என்னன்னா 5 பவுனுக்குள்ள இருக்கணும், அதே மாதிரி 40 கிராமுக்குள்ள இருக்கணும். இந்த 2 ரூல்ஸ்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான 2 ஸ்கீமை பத்தின முழுமையான அப்டேட்டை பத்தி தான் தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த நகை கடன் சொல்லியிருக்காங்க இல்லையா தள்ளுபடிக்காக, கிட்டத்தட்ட நமக்கு 6,000த்திற்கும் மேற்பட்ட கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எல்லாமே தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம விவசாயிகளுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்காங்க, அதற்கான அப்டேட் பார்த்துட்டு அது தொடர்ந்து நகைக்கடனை தள்ளுபடியை பார்த்துடுவோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியிலேருந்து வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய நிலத்துக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த நகைக்கடன், இந்த விவசாய கடன்கள் கிட்டத்தட்ட தள்ளுபடி தொகையாக, சரிங்களா, 1477 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே இந்த 2026ல தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது இன்னமும் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்க, அதுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரும் மகிழ்ச்சி. மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவாங்களா, ஸோ அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஒரு மனசுலயும் கேள்வியா இருக்கும் இல்லையா? அதற்கான அப்டேட்டுமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க பயிர்க்கடன் வழங்குவதற்காக சிறு குறு விவசாயிகள் நலனுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 17,000 கோடி ரூபாயும் நம்ம எப்படி பயன்பெறணும், அதே மாதிரி என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக பயன்பெற்றிருக்காங்கன்றதையும் நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க நகைக்கடன் தள்ளுபடி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு வீடியோவா அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து ஸ்கீம் அப்டேட் கொடுத்துட்டே வருவாங்க. சரிங்களா? இப்போ விவசாயிகளுக்கு தள்ளுபடி கொடுத்துட்டாங்க.
விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடிக்காக 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பயிர்க்கடன் மற்றும் நகை கடன்களுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் இந்த 1.5 வருஷத்துக்காக மட்டும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா, நலத்திட்டங்களுக்காக. சரிங்களா. ஸோ இப்போ வந்து நகைக்கடன் பற்றிய முழு தகவலும் தெளிவாக பார்க்கலாங்க. என்னன்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி, தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யார் யார் தகுதி உள்ளவங்க, தகுதி இல்லாதவங்க யாருன்றதையும் பார்க்கலாங்க. சரிங்களா. இதுல தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அரசாணையின்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதுல தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, யார் யார் தகுதி உள்ளவங்கன்றத. சரிங்களா. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க. சரிங்களா. இன்னமும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். அதே மாதிரி தமிழக அரசின் ஓய்வூதியதாரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா தற்போது வயது செல்லுபடியாகக்கூடிய நகைக்கடன்கள் ரேஷன் அட்டைகளுக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நகைக்கடன் வந்து பெறது வந்து தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பார்ப்போங்க. சரிங்களா. அதுல உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 5 பவுனுக்கு மேல இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி இல்லை. அதே மாதிரி 40 கிராமுக்குள்ள மேல இருந்ததுன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி இல்லை. சரிங்களா. இன்னும் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, உங்க ரேஷன் அட்டை நம்பரும் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்காதவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் கிடையாது. அதை சார்ந்த உங்களை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க, அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஒன்று அது, ஒன்றுலாம் இது, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் தள்ளுபடி நீங்கள் வாங்க முடியும். அதே போல் 40 கிராமுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி போலி நகை, அதாவது போலி நகைனா கவரிங் நகை வச்சு நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து வழங்கிய ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அது எந்த ரேஷன் அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலத்தோட ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆதார் அட்டையில் தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாம வேற மாநிலத்தோட அட்ரஸ் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய நகைக்கடன்களை திரும்ப நீங்க மீட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். இந்த ஸ்கீம் அப்டேட் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.